ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி சாஃப்டான இட்லி செய்யலாம்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல், கருப்பு அரிசிகள், நெல்லுலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளர் அளவால் ஒரு 12 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி அதே டம்ளர் அளவால் ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 12க்கு 4ன்ற மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது என் டம்ளர் அளவால் 6 டம்ளர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரும். உளுந்து இதே டம்ளர் அளவால் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு டைம் 2 டைம் கழுவுனாவே நிறைய அழுக்காக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து கழுவுனிங்கன்னா அந்த ரேஷன் அரிசியில் வர ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அரிசியும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து ஒரு 2 டைம்ஸ் கழுவுனிங்கனாவே போதும். அதுக்கு மேலே கழுவுனிங்கன்னா அந்த உளுந்தில் இருக்க பசப்பசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நமக்கு இட்லி அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. இப்போ இது ரெண்டும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 6 to 7 hours நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உளுந்து போட்டு அரைச்சிட்ருக்கோம். உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கிறப்ப நல்லா லேஸாக இருக்கணும். நல்லா ஒரு பந்து மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு உளுந்து அரைப்பட்டு வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து அரிசி நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நீங்கள் லைட்டாக கொரகரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக இந்த கொரகரப்பு பதத்துக்கு எடுத்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம 2 டப்பாலையாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டப்பாவில் எனக்கு ஃபுல்லாக இருந்ததுனால நான் 2 டப்பாலையாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மாவு பொங்கி வரப்போ வெளியே வந்துடும் இல்லைங்களா, அதனால் நான் 2 பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா மாவு பொங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 4 to 5 ஹவர்ஸில் மாவு நல்லா பொங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நமக்கு மேலே பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு நல்லா ஸ்டவ்வில் சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா நமக்கு சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா தான் இட்லி சாஃப்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இட்லி ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறையவே இருக்குது. நம்ம இட்லி அரிசி கடையில் வாங்குகிற அரிசியெல்லாம் காட்டிலும் ரேஷன் அரிசியில் சத்துக்கள் நிறையா இருக்குது. நிறைய பேர் ரேஷன் அரிசினாலே அலட்சியமாக அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இட்லிக்கெலாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்ச தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த இட்லியை ஊற்றி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டவ்வில் வச்ச பாத்திரத்தில் வச்ச தண்ணி நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை உள்ளே வச்சு நம்ம ஒரு 10 minutes வச்சிங்கனாவே போதும், இட்லி வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கூட இட்லி நமக்கு கல் மாதிரி இருக்கும். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நம்ம இட்லி வெந்துச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதை ஒரு செகண்ட் விட்டுட்டு நம்ம ஸ்பூனால் நம்ம எடுத்துக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லைங்க. வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி நல்லா சாஃப்டான இட்லி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.